நேர்களே, இன்றைய பகுதியில் ஒரு மனிதனாக பிறந்து உங்களுக்கு பேர் புகழ் இருந்தால் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த எதிரிகள் எனிமீஸ் அதிகமாக இருப்பார்கள். எதிர்க்க உங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க, ஆனால் அவங்க தான் உங்கள் வேலையை கெடுத்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் பெரிய மனிதனாக வந்துவிட்டால் அவருடைய சீட்டு கிழிஞ்சிடும். இப்போது என்கிட்டயே பல ஜோசியக்காரங்கள்லாம் வந்து, சார் எங்கள் கிளைண்ட்டுக்காக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என் கிளைண்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஏன்ப்பா நான் சொல்லிடுறேன்னு. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஏன்னா அவனுக்கு பயம் இருக்குது. குரு வந்துட்டாருன்னா அவனுக்கு அந்த கிளைண்ட்டு நமக்கு டைரெக்டாக வந்துடுவாங்க, நமக்கு சீட்டை கிழிச்சிடுவார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இந்த விரோதிகள், உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்குது வீட்டில், உங்கள் காரியம் நடக்கக்கூடாது, அதுக்காக சூனியம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னப்பா உங்களுக்கு என்னப்பா கஷ்டம், உங்களுக்கு தான் 3 பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்களே, இந்த மாதிரி வெளியே போனால் என்னப்பா உங்களுடைய பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழவே கூடாது என்று நினைக்கிறவங்க, நீங்கள் நல்லா ஆடையை அணைஞ்சி எங்கேயாவது போகிறீங்கன்னா, இவன் நல்லா இருக்கானே, திருஷ்டி போட்டு இவன்லாம் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவங்க பல ஆயிரம் பேர் பல இடத்தில் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க இல்லையா? இது எப்படி குறைக்கிறது? ஏன் வருகிறார்கள்? ஜாதகத்தில் விரோதிகளை பார்க்க வேண்டும் என்றால் 6ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். காலபுருஷ ஜாதகத்திலையும் 6ஆம் பாவத்தை பார்க்கணும். சந்திர ஜாதகம் போட்டும் 6ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் சூரியன்லேருந்தும் 6வது பாவத்தை பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் லக்னாதிபதி, ரெண்டும் கேளுங்க, லக்னத்தில் லக்னாதிபதியும் அதே இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன சொல்வீங்க? சூரியன் பலமாக இருக்கார், ஸ்தான பலம் இருக்குது. ஆனால் அங்கே தான் விரோதமே உருவாகும். ஏன்னா லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் இளமையில் பல கஷ்டத்தை சந்தித்து அதுக்கப்புறம் 31 வயசுக்கு அப்புறம் நல்லா பேர் புகழ் கூட இருப்பான். இவன் கொஞ்ச நாள் முன்னே பிச்சை வாங்கியிருந்தானே, இவன் என்னையா கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. அதே ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு மறைமுகமான விரோதிகள் இருப்பார்கள். மறைமுகமான விரோதிகள் இருப்பார்கள். சந்திரன்லேருந்து பிறக்கும் பொழுது 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், 8ஆம் பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு குடும்பத்தில் விரோதி இருப்பார்கள் சந்திரன்லேருந்து. அதுக்கப்புறம் நான் சொன்னேனே, சந்திரனையும் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னேன்னா சுதர்சனம் அப்படின்னு ஒரு ஜாதகம் பார்க்குற வழி இருக்குது. அதில் லக்னம், சூரியன், சந்திரன் 3ம் பார்க்க வேண்டும். 3லேருந்து 6ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். இந்த விரோதிகள் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கியா? 2ஆம் பாவம், 4ஆம் பாவம். 2ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா இவர் நல்லா ஆடையை போடுவார், நல்ல ஆடம்பரமாக இருப்பார். அதுலேயும் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல கிரகத்துடன், சுக்கிரனுக்கு குரு பார்வை இருந்தால் இவருடைய பேக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ, இவர் நல்லா வெளியே வரும்போது டிப் டாப்பாக வெளியே வருவார். அப்பொழுது என்னாகும்? என்னடா இவன் 4 மோதிரம் போட்டிருக்கான், எப்போ பார்த்தாலும் டிப் டாப்பாக இருக்கானே, அந்த மாதிரி எரிச்சல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போகிறீங்க, நீங்கள் தனியாக தெரியுங்கிறீங்கன்னா உங்கள் லக்னாதிபதியுடைய பலன் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த லக்னாதிபதியிலேருந்து 6ஆம் பாவத்தில் பாப கிரகம் இருந்தால், அதுவும் செவ்வாய் 6ஆம் பாவத்தில், சனி 6ஆம் பாவத்தில், அல்லது வயசு வருஷா சனி 6ல் செவ்வாய் 10ல், இல்லைன்னா 6ல் செவ்வாய் 10ல் சனி இருந்தால் இவர்களுக்கெல்லாம் சூனியம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது நம்ம தெரியாமல் நமக்கு மனநோய் வருது, டென்ஷன் வருது, இந்த மாதிரி விரோதிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எப்படி சரி செய்வது?
பாருங்கள், நீங்கள் விரோதியை போய் அப்பா என்கிட்ட விரோதம் வைக்காதீங்கன்னா அவன் சிரிப்பான். நான் ஏன்டா உனக்கு விரோதி, நான் உனக்கு நண்பர் அப்படின்வான். நீங்கள் யாருக்கிட்ட போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? பகவான் சிவன், துர்கை, பைரவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும், தினமும் செய்ய வேண்டும். அல்லது பகவான் சிவனுக்கு தண்ணீர், பால், எண்ணெயால் அபிஷேகம் செய்ய வேண்டும். தண்ணீர் விடும் பொழுது கருப்பு எல்லை மிக்ஸ் பண்ணி பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தினமும் துர்கையின் ஸ்துதி பண்ணணும். இல்லைன்னா சாதாரணமான ஓம் ஏங்க்லேங் சாமுண்டாய விச்சை நமஹா அப்படின்னு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு 4 திரி வைத்து எண்ணெயில் ஒரு தீபம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு பண்ணுங்க. இதை பண்ணி கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விரோதிகள் எல்லாம் குறைஞ்சி நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.